கட்சி வளர்ந்திருக்கிறது. கட்சி எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு அப்படின்னா, அம்மா தாயே பிச்சை போடுங்க, ஏய் தம்பி பிச்சை போடுறான். ஒரு 1000 பேர் கூட நாம் தமிழர் கட்சிக்கு 1000 ரூபாய் கொடுக்க முடியாதா? பிச்சை போடுங்கடா யாராவது. இந்த நிலைமைக்கு அண்ணன் சீமானை விடக்கூடாது. நம்ம வெல்ல போறோம், கோட்டையை பிடிக்க. நான் தட்டி வச்சிருக்கேன், 10 ரூபாய் கலெக்ஷன் பண்ண முடியலையே, நான் இதுக்கு வேஸ்ட் தண்டம். ஹலோ ஹலோ ப்ரோ, இந்த 1000 பேர் 1000 ரூபாய் திட்டத்துல 1000 பேரும் நிரம்புவது மட்டும்தான் நம்முடைய முதல் வெற்றியாக இந்த பொதுக்குழுவில் இருக்கிற சூழ்நிலையாக இருக்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் இணைய போறீங்க? சில்லறையா டேய் கொய்யா வர்க்கா பைக் 10 ரூபாய் வர துப்புல்ல பைக்கா. ஒரு 1000 பேர் கூட நாம் தமிழர் கட்சிக்கு 1000 ரூபாய் கொடுக்க முடியாதா? தம்பி பிச்சை போட்டுட்டு போடா. டேய் டேய் போடா பாரு. நீங்க ஒரு கட்சிக்கு 10 லட்சம் ரூபாய் கூட மாதம் வருமானம் வரலனா 1 ரூபாய் போடுறானாச்சும் அப்படியே போறாங்க. ஒருத்தனோட உறுப்பினர் அட்டையை போடு. நீ நல்ல மானஸ்தனா இருந்தா, உண்மையான நீங்க நேர்மையாளரா இருந்தா, என் கட்சியில இருந்து இந்த நாம் தமிழர் கட்சி உறுப்பினர் அட்டையை கட்டுறா. உங்களால நம்ப முடியல தானே நான் ஏதோ புழுவுறேன் அப்படின்னு சொல்லிதான் நினைக்கிறீங்க. எஸ் 100% இது புழு தான். இந்த 1000 பேர் 1000 ரூபாய் திட்டம் நம்மகிட்ட இருந்தா யாரிடத்திலும் கை நீட்ட வேண்டிய தேவை கிடையாது. நான் புழுவுறதுக்கு தான் பிறந்தேனே. நிறைய சம்பவம்லாம் இருக்காங்க, அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நான் பெருந்தன்மையா ஒத்துக்க. எல்லாருக்கும் சாப்பிட்டாதான் ஏப்பம் வரும், எனக்கு புழுனாலே ஏப்பம் வரும். நான் பசியோட இருக்கும்போது மனிதர்களை யாராவது மீட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் பேசுவேன், அவங்க கிட்ட புளி தள்ளுவேன். அதுவே எனக்கு வயிறு ரொம்ப மாதிரி ஆயிட்டு ஒரு ஏப்பம் வரும். சமத்தா புழுவேன், சூப்பரா புழுவேன். புழுவத்து தான் என்னோட வேலையை. எப்பவும் புழுவி கொண்டேதான் இருப்பேன். நன்றி. கூச்சமா இருக்கு ஒரு மாதிரி. எப்பவுமே விவசாயிகள் சம்பந்தப்பட்ட யார் ஆதரவுக்கும் அவங்களுக்கு தான் போடுவாங்க. விவசாயினா இப்ப சீமான் தான் இருக்காரு. அவன் இத்து போனவன், அவனெல்லாம் மனுஷனே கிடையாது. கூச்சமா இருக்கு ஒரு மாதிரி. அவனுக்கு என்ன கொள்கை இருக்கு, அவனுக்கு என்ன இருக்கு? சும்மா 4 பேரை வச்சுக்கிட்டு கத்திட்டு உட்காந்துருக்கான். வரலாறு தெரியாது, ஒரு ஒண்ணும் தெரியாது. யாரே எழுதி வச்சு வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு சீமானா தான் சொல்றான். அவனுக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது. நான் புழுவுறதுக்கு தான் பிறந்தேனே.